வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப். இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக் ஸ்டோரிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு புது தொடர் ஆரம்பிக்க போகிறேன்னு போட்டிருந்தேன். அதுக்கான ஆரம்ப புள்ளி இதுதான், இல்லை முதல் எபிசோட் இதுதான்னு வச்சுக்கோங்களேன். என்னடா ரொம்ப நாளாக ஆளே காணோம், திடீர்னு வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறானே பாட்காஸ்ட்லாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். மன்னிக்கணுங்க, எனக்கு நிறைய வேலைப்பளு அதிகமாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் என்னோடய பர்சனல் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதனால் அந்த விஷயங்கள்னால என்னால் தொடர்ந்து பாட்காஸ்ட் எதுவுமே பண்ண முடியல. தமிழ் சினிமாவில் பெண்கள் அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆரம்பித்தேன் இந்த வருஷம் ஆரம்பத்தில். ஆனால் நான் தேடின படங்கள் எதுவுமே எனக்கு சரியாக கிடைக்காததுனால அப்படியே அதோட என்னுடைய வேலைப்பளவும் என்னோடய பர்சனல் வாழ்க்கையும் சேர்ந்து ஒரு ரொம்ப பிஸியாக இருந்ததுனால என்னால் எதுவுமே தொடர்ந்து பண்ண முடியல அந்த சீரீஸை. ஆனால் அந்த சீரீஸ் அப்படியே நிற்க போகிறதில்ல. கண்டிப்பாக நான் தொடர போகிறேன் அந்த சீரீஸை. எப்போ அப்படின்னா அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக ஒரு எபிசோடு வந்துடும். அதுக்கு நான் கேரண்டி. அந்த படங்கள்லாம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு தேடவும் ஆரம்பிச்சிட்டேன். நான் கண்டிப்பாக நடக்கும். நிறைய கெஸ்ட் கூட்டு வர போகிறேன். நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச கெஸ்ட், நிறைய புது கெஸ்ட் எல்லாமே கொண்டு வர போகிறேன் நான் அந்த தொடருக்கு. நீங்கள் நிச்சயமாக அந்த தொடரை எதிர்பார்க்கலாம். ஏன்னா நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். என்னெல்லாம் பேச போகிறோம், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சரி, போகட்டும். இப்போது இந்த சீரீஸ் பற்றி பேச ஆரம்பிப்போம். இந்த சீரீஸோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு சினிமா. சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், மூவி ரெக்கமெண்டேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாருமே நிறைய படங்கள் பார்க்குறோம், ஆனால் எல்லாராலையும் எல்லா படங்களையும் பார்த்துட முடியறதில்ல. நான் ஒரு சினிமா விரும்பி, ஆனாலும் என்னாலையும் நிறைய படங்கள் பார்க்க முடியறதில்ல. இந்த தொடர் என்னன்னா, நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களை பற்றி நான் பேச போகிறேன். ஒருவேளை இந்த படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம். சரி, நேராக பகுதிக்கு போயிடும். முதல் எபிசோடில் முதல் படம் வந்து பார்த்திங்கன்னா நசீம். இது ஒரு ஹிந்தி படம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து நேஷ்னல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அப்புறம் தூர்தர்ஷன், ரெண்டுமே இந்திய அரசாங்கத்தோட ஒரு என்டிட்டி. இதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு போக போக புரிஞ்சுப்பீங்க. அப்படி இல்லைன்னா இந்த பகுதியோட முடிவில் நானே சொல்கிறேன். சரி, இந்த படத்தை எழுதி இயக்கினவர் வந்துட்டு சயீத் அக்தர் மிஸ்ரா. சயீத் அக்தர் மிஸ்ராவோட அசோக் மிஸ்ராவும் சேர்ந்து இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வன்ராஜ் பாட்டியாவும் ஷாரங் தேவும். ஒளிப்பதிவு வீரேந்தர் சைனி அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சில முக்கியமான கதாபாத்திரங்களை நடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கைஃபி அஸ்மி அப்படின்ற ஒரு உருது மொழி கவிஞரும், அவர்களோட சேர்ந்து சீமா கேல்கர், கே மேனன், மக்ரன் தேஷ்பாண்டே அப்படின்றவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. நசீம்ன்ற இந்த படத்தோட பேர், அந்த கதாபாத்திரத்தில் நடித்தவங்க வந்துட்டு மயூரி காங்கோ அப்படின்றவங்க. இவங்க ஒரு புதுமுகம் அந்த சமயத்தில். சரி, இந்த படம் ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா, ஒன்று, இந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப காரசாரமான விவாதங்கள் போய்கிட்டு இருந்தது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும். இந்த படம் அந்த பாபர் மசூதி எப்போ இடித்தாங்களோ அப்போ அந்த சமயத்தில் இருந்து ஆரம்பிக்குது. அதாவது டிசம்பர் 4, 1992 இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இப்போ தான் விக்கிபீடியாவை பார்த்துட்டு இருந்தேன் பாட்காஸ்ட்டில் பேசணும் அப்படின்றதுக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி பிரச்சனை வந்துட்டு 18ஆம் நூற்றாண்டுலேருந்தே நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை, இந்த பாபர் மசூதியை இடிக்கணும் அப்படின்னு எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா 1984 ஆரம்பித்தாங்க, செப்டம்பர் மாதத்தில். விஸ்வ ஹிந்து பரிஷத் தான் வந்துட்டு இந்த பாபர் மசூதி எங்கே இருக்கோ அந்த ஊரில் இருக்கிற ஹிந்து மக்கள் எல்லாத்தையும் திரட்டி ஒரு யாத்திரை மாதிரி போனாங்க. அந்த சமயத்தில் இந்திரா காந்தி படுகொலை நடந்ததுனால அந்த யாத்திரையை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. மறுபடியும் 1985 ஒரு வக்கீல் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது ஹிந்து மக்களும், ஏன்னா ராமர் இருந்த இடம், அதனால் ஹிந்து மக்களும் போயிட்டு பாபர் மசூதிக்குள்ளே போயிட்டு கும்பிடணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு
அவர் கேஸ் போட்டிருந்தார். ஆனால் ராஜீவ்காந்தி அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா மொத்தமாக பாபர் மசூதியை இழுத்து மூடிட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருந்தது. 1992 தான் வந்துட்டு பாபர் மசூதியை இடிச்சிருக்காங்க. இந்த படம் அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு சீன் மட்டும்தான் அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஆனால் இந்த கதையோட ஆரம்பம் வந்துட்டு ஜூன் 1992. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனை பெருசாக எப்படி நடக்குது அப்படின்றத இந்த படத்தில் மற்ற கேரக்டர்கள் வாயிலாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் இந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரம் வந்துட்டு நசீமும் அவளோட தாத்தாவும் தான். இந்த படம் குறிப்பாக நசீமுக்கும் அவளுடைய தாத்தாவுக்கும் நடுவில் நடக்கிற உரையாடலாக போகுது. இந்த உரையாடல் எப்படி வரும்னா, நசீமுடைய தாத்தா கதை சொல்லுவார். அந்த கதை எப்படின்னா, அவர் பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் பள்ளி ஆசிரியராக இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் எப்படி ஒரு சுதந்திர வேட்கையோட சுதந்திர போராட்டத்திற்காக நம்ம எல்லாருமே சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்துக்களும் முஸ்லீம்களும் தோழர்களாக மதசார்பு இல்லாமல் எப்படி பழகினாங்க அப்படின்றத நோக்கி போகும். இப்போது அதாவது இந்த படம் நடக்கிற சமயத்தில் எப்படி அது மொத்தமாக மாறி இருக்கு, இந்துக்களும் முஸ்லீம்களும் எப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கதை போகும். இந்த படம் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒன்று வந்துட்டு இவங்க சொல்கிற கருத்து, ரெண்டாவது வந்துட்டு அதாவது கருத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டும் சொல்லாமல் ஒரு நல்ல திரைப்படமாக ஒரு முழுவதுமாக எடுக்கப்பட்ட ஒரு நல்ல திரைப்படமாக இது வந்திருக்கு. ஏன் இந்த படம் கூட 2 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கு. ஒன்று வந்துட்டு சிறந்த திரைக்கதைக்காகவும் சிறந்த இயக்கத்துக்காகவும் சையத் அக்தர் மிஸ்ரா இவருக்கு வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. இது போக இந்த படத்தில் நிறைய மிரர் ஷாட்ஸ் இருந்திருக்கு. எனக்கு அந்த மிரர் ஷாட்ஸ்னாலே எல்லாத்துக்குமே ஒரு தனி பிரியம் இருக்குது. எனக்கும் அதே மாதிரி தான் மிரர் ஷாட்ஸ் நிறையா இந்த படத்தில் இருக்குது. நான் நல்லா நோட் பண்ணி பார்க்குறப்போ தெரிஞ்சுது. இந்த மிரர் ஷாட்ஸ் எப்போல்லாம் வரும் அப்படின்னா, நசீமை சுற்றி நடக்கிறப்போ ஒரு முக்கியமான கட்டங்களில் நசீம் குழப்பமாக இருக்கிற சமயத்தில் நசீம் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரியான கட்டங்களில் மிரர் ஷாட்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கான மெட்டஃபர், அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத நான் யோசிக்கலை. ஏன்னா ஏற்கனவே இந்த படம் அது ரொம்ப கண்டென்ட் ஹெவியான படம். மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து இது ஒரு கண்டென்ட் ஹெவியான படம். அதனால் இவங்க ஏன்னா உண்மையாக சொல்லணுன்னா இவங்க வந்து நிறைய மெட்டஃபர்ஸ் வச்ச மாதிரி தெரியல. எல்லாமே லிட்டரலாக ஸ்பூன் ஃபீட் தான் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குது ஏன் அப்படின்றது. சரி, இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை தயாரித்தது வந்து நேஷ்னல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனும் தூர்தர்ஷனும் ஏன் குறிப்பிட்டு சொன்னேன் அப்படின்னா, இப்போ இந்த சிச்சுவேஷனில் ஒரு ஹிந்துத்துவ அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி பெரும்பான்மையான மக்களை எதிர்த்து இல்லை பெரும்பான்மையான மக்கள் கருத்துக்களை எதிர்த்து பேசுகிற ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்ற ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது சிறுபான்மையினருக்கும் மற்ற சிறுபான்மை சமூகத்திற்கும் எதிரான ஒரு பில் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இந்தியா ஒரு சுதந்திர நாடு. இந்த நாட்டில் வந்துட்டு ஹிந்து மக்கள் தான் இருக்கணும் இல்லை முஸ்லீம் மக்கள் தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு சட்டமும் இல்லை. ஹிந்து மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக மற்ற சமூக மக்களை வந்துட்டு இழிவுபடுத்தவோ அசிங்கப்படுத்தவோ கூடாது. இதுவும் என்னுடைய தாழ்மையான கருத்து தான். இதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள். அது உங்களுடைய கருத்து, இது என்னுடைய கருத்து, அப்படி வச்சுக்குவோம். சரி, இந்த எபிசோடோட முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம உங்களுக்கு
ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னா, இல்லை ஏதாவது பாராட்டுனாலும் பாராட்டுங்க, இல்லை திட்டுறதுனா திட்டுங்க. கண்டிப்பாக நிறைய நான் இம்ப்ரூவ் பண்ணணும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா முதல் தடவை பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் கேட்டுட்டு சொல்லணும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதோட பதிவுகளும் பண்ணுங்கள். உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப கேவலமாக இருக்குது, மட்டமாக இருக்குது அப்படின்னு கழுவி ஊற்றுனாலும் தாராளமாக கழுவி ஊற்றுங்க. எல்லா கிரிட்டிசிசமும் நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு எபிசோடும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னை நான் தயார்படுத்திக்கிட்டு இன்னும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் எல்லா பாட்காஸ்ட் செயலிகள்லையும் கேட்கலாம். நான் ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா anchor.fm அப்படின்ற ஒரு செயலி. இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா வாய்ஸ் நோட்ஸாகவும் நீங்கள் எனக்கு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இல்லை மற்ற செயலிகளில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா தாராளமாக அதுலேயும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இதுவும் இல்லை அப்படின்னா நான் தனியாக ஒரு blog வச்சுருக்கேன். அந்த பிளாகில் இந்த பாட்காஸ்ட் பற்றின ஒரு போஸ்ட் நான் போடுறேன். அதில் வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். எந்த மீடியம் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். அடுத்த வாரம் வேறொரு சினிமாவோட நான் மறுபடியும் உங்ககிட்ட பேச வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது பிரதீப். இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். நன்றி, வணக்கம்.